கொடுக்கல. 23 காலையில் சொல்றாரு, உக்ரைனுக்கு விரோதமாக அவன் ரஷ்யா செயல்பட்டால் அவனுக்கு விரோதமாக நான் செயல்படுவேன். கடவுள் சொல்றாரு, உக்ரைன் மேல போர் தொடுத்தானா நான் அவன் மேல கையை வைப்பேன். கடவுள் வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். 23 சொல்றாரு, 24 சொல்றாரு, உலகத்தின் அதிபதியாகவும் அவனோடு அவன் பணி செய்ய ஆயத்தமா இருக்கிறான். இந்த உக்ரைன் ரஷ்யா ஆரம்பிச்சது கடவுள் இல்லை, அதெல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த போரு, கொலை, தற்கொலை, வாகன விபத்து, சாலை விபத்து, ஏர்போர்ட் விபத்து, கப்பல் விபத்து, காட்டு தீ எல்லாமே உலகத்தின் அதிபதியாக சாத்தான், சைத்தான், யமன் தான். அவர் தான் விளாடிமிர் புட்டின் கூட இருந்து அந்த உக்ரைன் மேல போர் தொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இன்னும் போர் தொடுக்கல, நாளைக்கு தான் தொடுக்க போறேன்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு வார்த்தை பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வார்த்தை சொல்றாரு. ஆனா 22/4/2022 ரஷ்யா மேல் உக்ரைன் மேல் போர் தொடுத்துட்டாரு. சொல்லி பார்த்தா கேட்கல. உலகத்தின் அதிபதியின் கிரியை கடவுளால் செய்ய முடியல. உலகத்தின் அதிபதி நான் தான் போர் சொல்லும் போது ஒதுங்கிட்டாரு. இது உலகத்தின் அதிபதியின் கிரியை, கடவுளின் செயல்பாடு அல்ல.